வணக்கம். இன்னைக்கு விருச்சக ராசியை பற்றி பார்க்கலாம். 8வது ராசியாக வர்றது தான் விருச்சக ராசி. இது உடலோட மர்ம உறுப்பை பற்றி குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான பீப்புள் தான் அவங்க. அதாவது ரகசியம் பொதிந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் வந்து இதை தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எப்படி வேணாலும் இவங்க செய்வாங்க. இவங்களுக்கு மட்டுமே இது தெரியும். அதே மாதிரி ஒரு கோல் இருக்கும். இவங்க வாழ்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதாவது ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நோக்கி தான் அவங்க வந்து பயணப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோலை வந்து அடைஞ்சிருவாங்க. திரும்ப திரும்ப அந்த கோல் வந்து வச்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் உருவாக்கிக்குவாங்க. அதையும் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்படியே அவங்க போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போவாங்களே உள்ளது, கீழேயே வரமாட்டாங்க. அதே மாதிரி பொறாமப்பட மாட்டாங்க யாரையும் பார்த்து. மற்றவர்களோட பொருளுக்கோ சொத்துக்கோ வந்து ஆசைப்படாதவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க. பணமாக பாசமா அப்படின்னு சொன்னால் பாசம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வந்து முக்கியம் இல்லை, பாசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரகசியம் காப்பவர்கள். இவங்கள மாதிரி ரகசியத்தை யாராலையும் காக்கவே முடியாது. அது மாதிரி வந்து ரொம்ப ரகசியத்தை வந்து மறைமுகமாக வச்சுருப்பாங்க. யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டான் அப்படிம்பாங்கள்ல, அது யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க மற்றவர்களை பார்த்த உடனே ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களை வந்து கால்குலேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா புரியாத புதிர் தான் இவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும். அப்போ தான் இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டி தானாகவே வந்துடும். இவங்க வந்து போட்டி போட மாட்டாங்க, ஆனால் இவங்க கூட போட்டி போடுறதுக்கு தானாகவே போட்டி வந்துடுவாங்க. அப்படி போட்டி வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி பொறாமப்பட மாட்டாங்க, போட்டி மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் செய்யணும், எப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு இவங்க வந்து ஒரு கோல் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்த இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் அதை செய்வாங்க. மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அது தோணுனா மட்டும்தான் அந்த வேலையை வந்து செய்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. யார்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக இருந்தாலும் பணக்காரர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சுருக்கவங்கள பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சே பேசுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க, ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிச்சாதான் பழகுவாங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க. அவங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையிலும் வந்து ஜெயிப்பாங்க, ஜொலிப்பார்கள். இவர்களைப் போல் வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க வேலையில். எல்லாத்துக்கும் முன்னாடி இவங்க தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க அந்த வேலையை. பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு வாங்குறது பூரா இவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறாமை இருக்காது. இவங்க செய்கிற எந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறாமை துளி கூட இருக்காது. இவங்க அந்த வேலையில் இருக்கும்போது அமைதியாக இருந்தால் அந்த நிறுவனமே அமைதியாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனமே சபித்து போயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இவங்களை வந்து சீண்டினா ஆபத்து உங்களுக்கு தான். அதனால் இவங்களை வந்து யாருமே சீண்டாமல் இருக்கணும். அடுத்து ஹாப்பியான பர்சன் தான் இவங்க. அடிப்படையில் பார்த்திங்கன்னா பேசிக்கில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா இவங்களை விடவே மாட்டாங்க. அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே எழுந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கோலை அச்சீவ் பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் இவங்களால் வந்து உயிர் வாழ முடியும். அது தேள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம கூட பட்னியாக கூட கிடக்கும். 1 மாதம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழும். அதே மாதிரி தான் இவங்களும். என்ன தான் கஷ்டம் கொடுத்தாலும் துன்பம் கொடுத்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருப்பாங்க. சரியா, இவங்களை அழிக்கவே முடியாது. ஏன்னா ஆயுசு வந்து இவங்களுக்கு நிறைய கெட்டியாக தான் இருக்கும். அடுத்து அதே மாதிரி பொய் பேசினா அவங்களுக்கு சுத்தமே அறவே பிடிக்காது. பொய் பேசுகிறவங்கக்கிட்ட பழகவே மாட்டாங்க. அப்படியே பேச்சை கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏதாவது ஏமாற்றி பேசுகிறது, அதே மாதிரி கொடுக்கணும், இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காமல் விடுறது, அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. உடனே சண்டை போட்டுருவாங்க. உடனே அதாவது மனசில் இருக்கிறது அப்படியே பட்டுன்னு வெளியே ஓப்பனாக டாக் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அதே மாதிரி பந்தா காமிச்சா அவங்களுக்கு பிடிக்காது.
அதாவது நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன், பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, கார் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி வாங்கியிருக்கேன், இப்படி வாங்கியிருக்கேன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. வாங்கினா வாங்கிட்டு போ, எனக்கு என்ன, இதே இதுக்கு என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பரம்பரையாக பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக பணக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கீழே விழுந்திருப்பாங்க, திடீர்னு கீழே வந்திருப்பாங்க. ஆனாலும் திரும்ப கீழே வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப மேலே போயிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் அந்த கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏளனப்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஏளனப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருப்பாங்க. மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அதனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்களுக்கு தோல்வியே கிடையாது. எந்த விஷயத்திலும் தோல்வியே அடைய மாட்டாங்க. சக்ஸஸ் 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 அப்படியே போயிட்டே இருப்பாங்க. தோல்வியே அவங்க வெற்றி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மணி, இவங்களுக்கு வந்து ஒரு மணி, பவரு, ஸ்ட்ரென்த் இருக்கும், எப்பயுமே கூட இருக்கும். ஒரு எனர்ஜி எப்பயுமே இருக்கும். இவங்களாம் எடை போடவே முடியாது, யாராலையுமே எடை போட முடியாது. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எடை போடவே முடியாது. அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணவே முடியாது. இவங்களை பற்றி யாருமே கால்குலேஷன் பண்ணவே முடியாது. இவங்க எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களை யாரும் பண்ணவே முடியாது. அடுத்தது நினைக்கிறத வெளியே சொல்லவே முடியாது. இவங்க நினச்சா யாருமே அதை வெளியே சொல்லவே முடியாது. அமைதியான சுவாபமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எரிமலை மாதிரி குமுறிக்கிட்டே இருக்கிற ராசி எதுனா விருச்சகம் தான். உள்ளே அதாவது வம்பு பண்ணால் வந்து உள்ளே வச்சு பழி வாங்குவாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, வருஷக்கணக்காக வச்சு பழி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் வந்து தெரியும். இவங்களுக்கு எந்த இதில் பார்த்திங்கனாலும் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது கிளாஸ்லேயே வந்து டீச்சராக வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட, கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசங்க யாராவது பேனா பென்சில் திருடி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து கரெக்டாக இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு துப்பறியிடும் துறையில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சயின்டிஸ்டாக இருப்பாங்க, அஸ்ட்ராலஜியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அடுத்து வானியல் அறிவு வந்து இவங்களுக்கு இருக்கும், ஆழ்ந்த அறிவு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஏன் எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க, எல்லா துறையிலும் சாதிப்பாங்க. அடுத்து ஒரு விருச்சிக ராசி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் யாராவது விருச்சிக ராசி இருந்தாங்கன்னா அவங்கள பாருங்கள், எல்லாமே ஒரு ஆழ்ந்த அறிவோடு தான் இருப்பாங்க அவங்க. அடுத்து எதுவும் தெரியாத போல் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்து அப்போவே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோபம் வந்துச்சுன்னா பழி வாங்கிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க, அதாவது சொல்லால் அடிப்பாங்க, பேசியே அடிப்பாங்க. மனுஷ நட்சத்திரம் வந்து வாக்குப்பழி தான், கனவு பழி தான் இருக்கும். இவங்களோட வாயில் வந்து விழவே கூடாது.